வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி சிறுநீரகங்களை எப்படி பாதுகாப்பாக வைப்பது என்பதை பற்றியே பார்ப்போம். அதாவது சிறுநீரகங்கள் மனிதனுக்கு 2 உள்ளது. இந்த சிறுநீரகங்கள் தான் உடலில் உள்ள எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுகிறது. உப்பு, அதிக உப்பு, சர்க்கரை, உடலில் உள்ள எல்லா அனைத்து கெட்ட கழிவுகள், அதாவது இரத்தத்தில் உள்ள கழிவுகள்லாம் வடிகட்டி இந்த சிறுநீரகங்கள் மூலம் வெளியேற்றப்படுகிறது. இதனாலே உடல் தூய்மை அடைகின்றது. இந்த சிறுநீரகங்களை பாதுகாக்க நம்ம வைத்திருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, சிறுநீரகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க நிறைய தண்ணீர் குடிக்கணும். அப்போ தண்ணீர் குடித்தா தான் அதில் உள்ள கழிவுகள்லாம் நம்மளுக்கு அதிகமாக வெளியேறும். ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும். அப்போ உப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளெல்லாம் நிறையா குறைக்கணும். அதாவது நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும். அதிகமாக சர்க்கரை, சுகரு, ப்ளட் ப்ரெஷர் இவற்றை நம்ம கட்டுக்குள்ளே வச்சா தான் சிறுநீரகங்கள் நல்ல நிலையில் செயல்படும். மேலும் புகைப்பிடிப்பதை நிறுத்தணும். புகைப்பிடித்தல் சிறுநீரகங்களுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும். மேலும் மது அருந்துவது ரொம்ப சிறுநீரகங்களுக்கு கெடுதல் பயக்கும். சிறுநீரக நோயின் அறிகுறிகள் அறிந்தால் அதை போய் உடனே மருத்துவரை அணுகி அதுக்குள்ள முக்கிய ஆலோசனை பெறணும். சிறுநீரகங்களை பாதுகாக்க சில வழிமுறைகள் என்ன அப்படின்னா, போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது சிறுநீரகத்துக்கு முதல் பாதுகாப்பு. நம்ம சீராக அளவு நிறையா தண்ணி குடிச்சிட்டா சிறுநீரக கற்களை எல்லாம் உருவாக்காமல் தடுக்கும். சிறுநீரக கற்கள் தான் சிறுநீரகங்களை அதிகமாக பாதிக்கும். அதனால் நம்ம சிறுநீரக கற்கள் வராமல் பாதுகாக்கணும். அதேபோல் உணவு கட்டுப்பாடு. அதிக உப்பு, சர்க்கரை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை, குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகள், ஃப்ரைட் ரைஸ் இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அதிக அளவு அந்த மசாலா, ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல்ஸ் அந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. மற்றும் குளிர்பானங்கள்லாம் தவிர்க்கணும். மேலும் அந்த சிறுநீரக நோய்களுக்கு உள்ள நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் அதெல்லாம் நம்ம கரெக்டாக கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். புகைப்பிடிப்பதையும் தவிர்க்கணும். மது அருந்துதலையும் தவிர்க்கணும். உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும். டெய்லி நடைப்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை மேற்கொண்டால் நல்லா சிறுநீரகத்துக்கு ரத்த ஓட்டம்லாம் ஏற்படும். இது சிறுநீரகங்களை சீராக வச்சுருக்கும். ஒரு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் அவங்க தானம் பெற்று அது சிறுநீரகங்களை பொருத்திக் கொள்வது நன்மைக்கு பயக்கும். மேலும் சிறுநீரகங்களை பாதுகாக்க ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த உடலில் pH அளவு, உப்பு, பொட்டாசியம் போன்ற அளவை சமநிலையில் வைத்திருப்பது சிறுநீரகங்கள் உதவுகிறது. இரத்த அழுத்தத்தையெல்லாம் சமநிலைப்படுத்துகிறது. அப்போ சுகரையெல்லாம் வச்சுக்கிறது. ஹார்மோன்கள் உற்பத்திக்கெல்லாம் துணை புரிவது சிறுநீரகங்கள் தான். இந்த சிறுநீரகங்களை பாதுகாக்க என்ன வகையான உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, திரவ வகை உணவுகள் ரொம்ப நல்லது. கஞ்சி, எளிய வகை உணவுகள் அது ரொம்ப நல்லது. மேலும் இளநீர், பழ ஜூஸ், 8 டம்ளர் தண்ணீர் நீரேற்றமாக வச்சுருக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டாலும் நல்லது. அதுபோல் காய்கறிகளை, பூசணிக்காய், சுரைக்காய், அதுபோல் சிறுநீரகங்களை பாதுகாக்கும் வெண்டைக்காய், இது இப்படிலாம் நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். கீரைகள் அப்படி சாப்பிட்டு வந்தாலும் நன்மை பயக்கும். தர்பூசணி ஜூஸ் அதேபோல் நல்லது. மேலும் சித்தா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, மூக்கரட்டை கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். மூக்கரட்டையை நம்ம சூரணமாக காலையில் மாலையில் ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடித்தாலும் சிறுநீரகங்கள் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் சிறுகன் பீழை சமூகத்தை நல்லா வெயிலில் காய வச்சு அதை பொடிச்சு காலையில் மாலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலும் அதுவும் நன்மை பயக்கும். இதே போல் நம்ம சிறுநீரகங்களை உணவு மூலமாகவும், உடற்பயிற்சி மூலமாகவும், நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி, அதாவது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைச்சி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாலும், வெளியில் உள்ள ஃபுட்டை அதிகமாக சாப்பிடாம வீட்டு உணவுகளை நம்ம பாரம்பரிய முறைப்படி தயாரித்து சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஆர்டிஃபிஷியலாக உணவுகளை சாப்பிடாம இயற்கையான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு சிறுநீரகங்களை பாதுகாப்பாக வைத்திருப்போம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.